அன்பின் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் திருச்சபை மக்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு விசை கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய பாதப்படியில நான் மீண்டும் ஒரு விசை அவரை போற்றி புகழ வாழ்த்தி வணங்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த அருமையான நாளிலும் இயேசுனுடைய பிறப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாகவே என்ன பண்ணுவாங்க, அது ஒரு வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷத்தை அது காமிக்கக்கூடியதா இருக்கும். சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க, கல்கண்டு கொடுப்பாங்க, வசதிக்கு தகுந்த மாதிரி. அதுலயும் வித்தியாசமா இருக்கு. ஆம்பளை பிள்ளை பிறந்தா கல்கண்டு கொடுப்பாங்க, பொம்பளை பிறந்தா பிள்ளை பிறந்தனா சாக்லேட்ஸ் கொடுப்பாங்க. எப்படி அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவங்க வீட்டுல கல்கண்டா அப்படிங்கிறத இல்ல அப்படி கொடுப்பாங்க இல்லையா. அப்போ சில பேர் செலிப்ரேட் கேக் கொடுப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க பெரிய பார்ட்டி கொடுப்பாங்க, பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் தகுதிக்கு தக்கவாறு இந்த பிறப்பை அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும். ஆனால் அது ஒரு இடத்துல கொண்டாடக்கூடியது, ஒரு வீட்டுல ஒரு இடத்துல கொண்டாடக்கூடியது. அதே மாதிரி சில ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு மட்டும்தான் அது கொண்டாடக்கூடியதாக இருக்கும். பல இடத்துக்கு அது கொண்டாடக்கூடியதாக இருக்காது இல்லைங்களா. எல்லா இடத்துலயுமே அது கொண்டாடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒருவேளை அந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்காது. ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடியதான ஒரே ஒரு நிகழ்வு இருக்குமானால், ஒரே ஒரு காரியம் இருக்குமானால் இயேசுடைய பிறப்பு மட்டுமே உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடியதான ஒரு காரியமாக இருக்குது. இயேசுடைய பிறப்பு மட்டுமே உலக லாவிய இந்த உலகம் முழுவதுமாக கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. அது ஒரு மகிழ்ச்சியான காரியங்களாக இருக்கிறது. இதற்காக சில நாட்கள் சில நாடுகளில் 6 மாதத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பரேஷன் ஆயிடுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு சர்ச்சஸ்ல ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வாரமாக அதை எடுத்து அதை சொல்லக்கூடியவர்களாய் மாறுவார்கள். இப்போ அந்த மாதிரி இயேசுடைய பிறப்பு என்பது சாதாரண ஒரு இடத்துல பிறந்திருந்தாலும் இல்லைங்களா, சாதாரணமான ஒரு இடம். அதான் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பேராசிரியர் சொல்லுகிறார், ஒரு ஸ்காலர்ஸ் ரபி ஒருத்தர் சொல்ற போது இப்படி சொல்றார், அந்த பேனாவுடைய மை இருக்கு இல்லையா, பேனா மை எழுதுன அந்த இங்க் பேனா, அந்த இங்க் பேனா இப்படி 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 உடனே என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரியான ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் இஸ்ரேல் சொல்றாங்க. அந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா, அந்த பேனாவுடைய மை எப்படி ஒன்னா அந்த மை கீழே விழுகும் இல்லையா, அந்த மை கீழே விழுகிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் இஸ்ரேல். அந்த இஸ்ரேல் என்கிற பெத்லகேம்ல இயேசு பிறந்தார் என்கிற செய்தி அந்த நாட்டுல புள்ளி, அந்த சின்ன அந்த இங்க்ல இருக்கக்கூடியதான அந்த புள்ளியில இருந்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை நான் பார்க்க முடியும். உங்களுக்காக அவர் பிறந்திருக்கிறார். அப்ப எல்லாருக்காகவும், உலகத்தில் இருக்கிற யாவருக்காகவும் அவருடைய பிறப்பை இந்த செய்தி நமக்கு காண்பிக்கக்கூடியதா இருக்கு இல்லைங்களா. அடுத்தது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இயேசுடைய பிறப்பு, அது ஒரு ஈவு இல்லைங்களா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்டது என்பது ஈவு, அது ஒரு கிஃப்ட். அதனாலதான் பார்க்கிறோம் காட்ஸ் கிஃப்ட்ஸ் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா. கடவுள் பரிசளிக்கக்கூடியவராய் ஈவு இருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுத்ததான பரிசு என்னவா இருக்கிறார், தம்முடைய மகனையே அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது அது கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அது பரிசளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்புல இதெல்லாம் இருக்குது. அடுத்தது கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது மகிழ்ச்சியை தரக்கூடியதான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லைங்களா. குழந்தை பிறந்தாலே மகிழ்ச்சி தான். அப்போ அது நமக்காக பிறந்திருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பான மகிழ்ச்சி இல்லையா. அந்த மகிழ்ச்சியோடு கூட அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒரு மகிழ்ச்சியின் விழா. இயேசுனுடைய பிறப்பு என்பது வெளிச்சம் தரும் விழா. இயேசுனுடைய பிறப்பு என்பது அது ஒரு லைட். அப்போ ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருளில இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஒரு பெரிய வெளிச்சம் வேண்டியதா இருந்தது, பெரிய வெளிச்சம் அவசியமா இருந்தது. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் தேவையா இருக்கிறது. எந்தெந்த பகுதியில எல்லாம் வெளிச்சம் நமக்கு தேவை என்பதை நமக்கு தான் தெரியும். நம்ம எந்த பகுதியில வெளிச்சமா வாழணுங்கிறது. அப்போ இயேசுனுடைய பிறப்பு என்பது வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது இயேசுடைய பிறப்பு என்பது மக்களோடு கூட மக்கள் தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அது என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொருவரையும் லிங்க் பண்ணக்கூடியதா இருக்கிறது, சேர்க்கக்கூடியதா இருக்கிறது. ஒரு இயக்கமாக அது மாறுகிறது. கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பது இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான மிஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா.
அது பிறரை மாற்றக்கூடியதாக, அது மிஷனாக அது செயல்படக்கூடியதாக இருக்கிறது இயேசுனுடைய பிறப்பு. அடுத்தது இயேசுனுடைய பிறப்பு என்பது அடுத்தது எதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற பொழுது, இயேசுனுடைய பிறப்பு என்பது நமக்குள்ளாக, அதாவது எல்லா மக்களுக்குள்ளாகும் அது சந்தோஷத்தை உண்டாகிறதான நற்செய்தியாக இருக்கிறது. சமாதானத்தை கொடுக்கக்கூடியதான அவருடைய பிறப்பு என்பது மற்றவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பிறப்பு கலவரத்தை கொண்டு வரவில்லை, அவருடைய பிறப்பு அமைதியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். எனவே இந்த நாள்ல நம்ம செய்திக்கு நேராக நாம் போய்விடுவோம். இந்த நாளினுடைய செய்தி இயேசுனுடைய பிறப்பு என்னென்ன, இயேசுனுடைய பிறப்பு என்பது என்னென்ன காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது அப்படிங்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். What put the birth of Jesus to the one who can answer the unanswered question, the one who can remove the doubt, remove the hesitation, the guides the right path. Nothing is impossible for God. ஒரு 5 காரியங்களை நான் வேகமாக காண்பிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரணம், இயேசுனுடைய பிறப்பு என்பது என்னென்ன காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. அன்றைக்கு இயேசுனுடைய அந்த பிறப்பின் பொழுது என்ன காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது, அவருடைய பிறப்புல என்ன காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்தது அன்று. இன்றும் அவருடைய பிறப்பு என்னென்ன காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுனுடைய பிறப்பு என்பது மக்களுக்கு என்னென்ன காரியங்களை செய்யக்கூடியதாக இருந்ததோ அதே காரியங்களை இன்றைக்கும் செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றைக்கு என்ன செய்தார், இன்றைக்கு என்ன செய்கிறார், என்றைக்கும் அதை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இல்லைங்களா? yesterday today forever, இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நேற்று எப்படி இருந்தார், இன்று எப்படி இருக்கிறார், நாளை எப்படி இருக்கிறார் அப்படிங்கறத பார்த்தா அவர் மாறாதவராய் இருக்கிறார். அந்த அன்சேஞ்சிங் காட், அவர் மாற்றமாதவராக இருக்கிறார். என்ன அவர் செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கும் செய்கிறார், இன்றைக்கு செய்கிறாரோ அதைத்தான் நாளைக்கு செய்கிறார். அவருடைய செயல்களிலே மாற்றம் இல்லை. மனிதனிடத்திலே அவர் காண்பிக்கக்கூடியதான எந்த விதமும் பட்சபாதம், சொல்லக்கூடியதான பட்சபாதம் என்பது கடவுள் காண்பிக்கக்கூடியவர் அல்ல. அப்ப எல்லாரிடத்திலும் அவர் எப்படி இருக்கிறார், அப்படிதான் இருக்கிறார். என்ன செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இயேசுனுடைய பிறப்பு என்ன காரியங்களை செய்தது, அன்னைக்கு செய்தது, இன்னைக்கு செய்து, அடுத்தது நம்முடைய வாழ்க்கையினுடைய, இல்லைங்களா, நமக்கு தெரியாதவர்களுக்கு கூட என்ன காரியங்களை செய்யக்கூடியதா இருக்குது. அதனால நேற்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருந்தது, இல்லையா, இன்றைக்கு வேறொருடைய வாழ்க்கையில வார்த்தைகள் எப்படி கிரியை செய்கிறது, நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது எப்படி கிரியை செய்கிறது என்பதை கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். எனவே இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒன்று, கடவுளுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய பிறப்பு என்ன செய்யக்கூடியதா இருந்தது என்பதை நாம் பார்க்கிற பொழுது, ஒன்று இங்க நம்ம பார்க்கிறோம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்த 20ஆம் வசனத்துல இப்படி ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? எப்படி நாம் பார்க்கிறோம், அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், யோசேப்பு இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. பரிசுத்த ஆவியினால் உண்டானது, பரிசுத்த ஆவியானவரால் இது நடந்தது என்பதை சொல்லக்கூடியவராயிருக்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இங்க யோசேப்புக்காக ஒரு வகையான டவுட், இல்லைங்களா, ஒரு வகையான டவுட் வருது. அப்போ இந்த சந்தேகம் என்று எடுத்துக்கொள்ள, ஐயம் என்கிற வார்த்தைக்கு ஒரு டவுட், ஐயம் அவர்களுக்காக உண்டாகிறது, அவர்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. இப்போ நீங்க ஒரு கேள்விகள் எழுப்பலாம், நமக்குள்ளாக ஒரு கேள்விகள் இருப்பது சந்தேகத்துக்குரிய கேள்விகளாக கூட இருக்கலாம். இயேசுனுடைய பிறப்பு எப்படி நடக்கும், இது நடக்குமா, இல்லையா, எப்படி ஒரு பெண்ணு கருவுற முடியும், ஆண் துணை இல்லாம ஏதாவது கருவுற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் இன்றைக்கும் மக்களுக்குள்ளாக எழுப்புவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த கேள்விகள் போலவே, இல்லையா, இயேசுனுடைய பிறப்பை நாம் பார்க்கும் பொழுது அது மனித பார்வையில கொச்சையாக பேசக்கூடியதான,
மக்களுக்கு மத்தியில அவர் மனிதனாக அவர் பிறக்க வேண்டும், அவர் மனிதனாக அவர் பிறக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதான அந்த காரியத்தை பல வேத வாக்கியங்களை அறிந்ததான அந்த குடும்பம். இப்போ யூத குடும்பங்கள் கண்டிப்பாகவே தோராவை கற்றுக்க வேண்டும். ஒரு குடும்பம் வந்து தோரா என்கிறதான அந்த யூதர்களுடைய மரபை அவர்கள் கண்டிப்பாகவே கற்றிருக்க வேண்டும். அப்படி தோரா என்கிறதானதை கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது அவைகளை குறித்து யோசேப்புக்கு கண்டிப்பாகவே தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளுடைய அந்த திட்டங்களுக்குள்ளாக குடும்பங்கள் இருக்கிற பொழுது சாதாரணமா எந்த ஒரு காரியமும் தெரியாதவரிடத்துல கொடுக்க முடியாது. அந்த காரியம் தெரிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லைங்களா? அப்ப அதை பத்தி தெரிந்திருக்கிறோம். 500 ரூபாய் நோட்டு கடையில போய் பிஸ்கட் வாங்கி சாப்பிடும் இல்ல கிட்கேட் எனக்கு கொடுங்க வாங்கி சாப்பிடுமா? குழந்தை எது செய்ய என்ன தெரியும்? அதுக்கு என்ன பண்ணும்? கொடுத்தீங்கன்னா உடனே டக்குனு வாயில தான் வைக்கும். குழந்தைகளுக்கு எதை கொடுத்தீங்கன்னா அது பணம்னு தெரியாது, ஏன்னா மதிப்பு தெரியாது, பணம் என்று தெரியாது. அதுக்கு என்ன தெரியும்னா ஏதோ கொடுத்திருக்கிறாங்க வாயில வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிதான் அது நினைக்கும். அந்த மாதிரி ஒரு காரியங்கள் தெரியாம காரியங்களை இயேசு அந்த கடவுளுடைய திட்டங்கள் இயேசுடைய பிறப்பு என்பது கண்டிப்பாகவே தோராவை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஆகாஷ் ராஜா அவரிடத்துல பேசுகிற பொழுது அந்த காரியங்களை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகிறோம். 7ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முதல்ல அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவில்லை, ஆனால் இறை வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் இல்லைங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதே வார்த்தையை பார்க்கிறோம். என்ன வார்த்தை? ஏசாயாவுல 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகிற பொழுது ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் இல்லைங்களா? 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாது, மனுஷரை விசனப்படுத்துறது போதாது என்று பார்க்கிறீர்களோ, நீங்கள் கடவுளை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு அடையாளம் யூதர்களுக்கு எப்பவுமே அடையாளத்தை. அப்போ அந்த அடையாளத்தை என்ன பண்றாருன்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற இறைவாக்கினர் மூலமாக மீண்டுமாக இது பதிவு செய்யப்படுகிறது. என்ன பதிவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆதலால் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அந்த அடையாளம் என்னன்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக அப்படிங்கறத இங்கே சொல்லப்படுது. அப்ப இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். அப்ப அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை போல எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இல்லைங்களா? உன்னுக்கும் ஸ்ரீவத்துக்கும் பகை உண்டாகும். அந்த பெண்ணுக்கு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு அடையாளம். அந்த அடையாளம் யாரு அப்படின்னா இயேசு பிறப்பதை குறித்து இங்கே சொல்லப்படுது. அந்த டவுட் அவருக்குள்ள இருக்குது. என்ன அப்படிங்கிறது அவருக்குள்ள ஒரு டவுட்டா இருக்குது. மரியாள் கருவுற்று இருக்கிறாள். இது என்ன, இது எப்படி, இது என்னவா இருக்கிறது என்பதை குறித்து அவருக்குள்ளாக ஒரு திங்கிங், சந்தேகம் இருக்கிறது. இயேசுனுடைய பிறப்பை குறித்ததான சந்தேகம் இருக்கிறது. இந்த சந்தேகத்துல அந்த சந்தேகம் நியாயமான சந்தேகம் இல்லைங்களா? வேறு வகையான சந்தேகம், குடும்பத்தில் வரக்கூடியதான சந்தேகம், நடத்தையில வரக்கூடிய சந்தேகம். இந்த சந்தேகத்துல இல்ல, அவர் அந்த நடத்தையில சந்தேகப்படுகிறவர் அல்ல, நடத்தை சந்தேகத்தை உண்டாக்குகிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கறத பார்க்கிற பொழுது நம்முடைய எல்லா சந்தேகங்களையும் கடவுளுடைய பிறப்பு என்பது நமக்கு அது சரிபடுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தேகங்களையும் அவர் நமக்கு தீர்க்கக்கூடியதாக பிறப்பு எதை காண்பிக்கக்கூடியதா, நம்ம என்ன சந்தேகத்தோடு கூட இருக்கிறோமோ நம்முடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவர். அந்த அதற்கான சரியான சந்தேகத்திற்கான காரியத்தை அவர் என்ன பண்றாரு? சந்தேகத்தை நீக்கி அதற்கான விளக்கத்தை காண்பிக்கக்கூடிய விளக்கத்தை கொடுக்கிறார். நீங்க சந்தேகமா இருந்தீங்கன்னா சரியாக சரிபடுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா
இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் அதே மத்தேயு எழுதின நற்செய்தியில் உள்ள 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரம் 20 அதே வசனத்தை நம்ம மீண்டுமா வாசிக்கிறோம். அங்கே இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசிக்கும் பொழுது அவர் தயங்கினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்றாரு? ஒரு தயக்கத்தோடு கூட அவர் காணப்படுகிறார். இல்லைங்களா? தயக்கம் அவர் இருக்கிறார். ஒரு தயக்கம் இல்ல, யாருகிட்ட இதை கேட்பது அப்படிங்கிறது ஒரு தயக்கம். இதை எப்படி கேட்பது? யாரிடத்திலே கேட்பது? இயேசுவுடைய பிறப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் இயேசுவுடைய பிறப்பை நான் கேட்பதற்கு எனக்கு தயக்கம் இருக்கு. சில பேருக்கு என்னவா இருக்கும்? தயக்கமாக காணப்படும். இயேசுவிடத்துல வருவதற்கு ஒரு தயக்கம் இல்லைங்களா? இவரிடத்துல வந்தா என்ன சொல்லுவாங்க, இல்ல என்ன பேசுவாங்க, இல்ல ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றி ஏதாவது தெரிந்து கொள்வதற்கு எப்படி நம்ம வருவது, நம்ம எப்படி சாமி கும்பிடுவது அப்படின்னு சொல்லி தெரியாது. இந்த தமிழர்கள் பண்பாடுல நம்முடைய தொழுகை என்கிறது வகையா இருக்குது. ஒருவேளை தொழுது கொள்வது நீங்க பார்த்தீங்கன்னா தேவாலயத்துக்கு தெரியாது இல்லையா? கிறிஸ்தவர்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? எப்படிம்பாங்க? சிலுவாங்க, முழங்கால் போடுவாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரியல, அப்ப சாமி கும்பிட போறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வழிமுறை இருக்கு, அந்த வழிமுறை தெரியாது, அவங்க கண்ணத்துல போட்டுவாங்க. அது என்ன கடவுள் பூசுவா போறாரு, அவங்க இப்படி போடுறாங்கிறத அவங்க இப்படி போடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? அப்போ என்னன்னு சொன்னால் ஒரு தயக்கம். அந்த தயக்கத்தோடு கூட நீங்கள் வருவீர்கள் என்றால், ஒருவேளை தயக்கத்தோடு கூட மக்கள் காணப்படுவார். இயேசுவுடைய பிறப்பு என்பது அந்த தயக்கத்தை நீக்க இருக்கு. யார் வேண்டுமானாலும் அவரை தொழுது கொள்ளலாம். எவ்வகையான முறை இருக்கலாம். அதாவது தொழுகையில வித்தியாசமே தவிர இறைவன் ஒருவனாகத்தான் இருக்கிறார் இல்லையா? இறைவன் ஒருவனாக இருக்கிறார். இறைவன் எல்லா பொதுவானவராக இருக்கிறார். எல்லாருக்கும் அவர் சமமானவராக, யாருக்கும் அவர் வித்தியாசமானவர். அவர் நம்ம வேணா வித்தியாசமானவர், தொழுகையிலே மாறுபாடு இருக்கலாமே தவிர, ஆனால் இறைவன் ஒருவன் தான். தயக்கங்களை ஆண்டவர் போக்கக்கூடியவராக யார் வேணாலும் வரலாம். அவரிடத்துல வருகிறவர்களை அவர் ஒருவோர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவருடைய பிறப்பு என்ன சொல்லுகிறதா இருக்கு சொன்னால், அவருடைய பிறப்பு நம்முடைய தயக்கங்களை கேட்கக்கூடியதா இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் வரலாம். அதனாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு வருகிறேன். அவருடைய பிறப்பு என்பது தயக்கத்தை போக்கக்கூடியதா இருக்கிறது. நீங்க தயங்கி வரணுங்கிற அவசியம் இல்ல. இயேசுவிடத்தில் நீங்கள் எப்படி வேண்டாலும் வரலாம். இயேசுவிடத்தில் நீங்கள் எவ்வகையான மனதோடு கூட நீங்கள் வந்து சரி, அந்த மனதை பார்க்கிறவர். நீங்க தெரியாம வரலாம், தயங்கி வரலாம், ஒருவேளை என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியாம இருக்கலாம். தயங்கள் நீங்க தயங்கி நிற்க வேண்டிய அவசியமே இயேசுவிடத்துல கிடையாது. நீங்க அவரிடத்துல வரதுக்கு முன்னாலேயே அவருடைய மனதை என்ன பண்றது? அவர் அறிந்தவராக இருக்கிறார். மனதை அறிந்தவர், மனிதை புரிந்தவர். நீ வரதுக்கு முன்னால, நான் வரதுக்கு முன்னால எப்படி எனக்கு கும்பிடணும்னு தெரியல, எப்படி அவரை வணக்கம் செய்யணும்னு சொல்லி தெரியல, எப்படி சாஷ்டாங்கமாக விழுந்து சிக்கணுமா இல்லது நின்று முழங்கால் போடணும் தெரியல, எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல. எந்த தயக்கமா இருந்தாலும் இயேசுவிடத்திலே நீ தயக்கத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பு என்பது நம்ம தயக்கங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீ ஜெபிக்கிறது ஐயோ என்னுடைய ஜபத்தை கேட்பாரா, தயக்கத்தோடு கூட நம்ம இருப்போம் சொன்னால் கவலைப்படாத, ஜபத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நீ தயங்க வேண்டாம், தயங்கி நிற்க வேண்டாம். ஒருவேளை தயங்கி நீ பின்னால நிக்காத, தயங்கி பின்னால போகாத. சரியா? சரியா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே வராது. சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. சொல்லக்கூடிய ஒரு காரியம் தாழ்வு மனப்பான்மை. என்ன சொல்றது? அது உள்ள வந்து அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுனா மத்தவங்கிட்ட சேராது. மற்றவங்களிடத்துல அணுகி வர மனுஷங்கிட்டே வர மாட்டாங்க. போய் கடவுள்கிட்ட போறது, கடவுள்கிட்ட போக முடியாது. ஒரு மனசுக்காக எப்படி நான் வருவது அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா நாம கத்துக்கிறத வந்து சரியாக அவங்களுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண தெரியறது இல்லை. அதுக்கு காரணம் முழுக்க காரணம் நம்ம தான் காரணம். எப்படி அவங்களை கொண்டுட்டு வர்றது, என்ன அவங்களுக்கு அதுங்கிறது தெரிய மாட்டேங்குது இல்லையா? அவங்கள வந்தா நம்ம வேற மாதிரியான என்ன பண்றோம், வேற மாதிரியான என்னென்ன காரியங்களை நம்ம செய்யறோமோ தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த தயக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். அதாவது மனம்தான் மாற வேண்டுமே தவிர தோற்றங்கள் அல்ல இல்லையா? நம்ம போடக்கூடிய உடைகளோ மற்ற காரியங்களோ அல்ல. இதுல மாற்றங்கள்
வருகிறவர்களாய் அல்ல. மாற்றங்கள் எது வர வேண்டும் என்று சொன்னால் மனதிலே வர வேண்டும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் ஆக மனப்பான்மையை இயேசு மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீ தயக்கமில்லாமல் இடத்திலே வா, நீ தயக்கமில்லாமல் இடத்திலே பேசு, தயக்கமில்லாமல் இடத்திலே பழகு, தயக்கமில்லாமல் இடத்திலே கேள். தயங்கி நீ நிற்காத, தயங்கி நீ போகாத, ஆண்டுடைய பிறப்பு என்பது நம்முடைய தயக்கத்தை போக்கக்கூடியதாய். எல்லா மனிதனும் தயக்கத்தோடு நேரத்தில் நாம் இருப்போம் இல்லையா? அந்த தயக்கத்தை போக்கக்கூடியதான் இயேசுடைய பிறப்பாக இருக்கிறது. மூன்றாவதாக அடுத்து நாம் பார்க்கிறோம், இயேசுடைய பிறப்பு என்பது அடுத்தது என்ன காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே மூன்றாவது காரியத்தை பார்க்கலாம். மூணாவது நம்ம பார்க்கிற பொழுது இல்லையா, மூணாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதே மத்தேயுல பார்ப்போம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியால் உண்டானது. அப்போ அடுத்து இங்க நாம் பார்க்கக்கூடியதான இடத்துல வந்து ஆங்கிலத்துல ஃபியர் சொல்லி எழுதப்பட்ட ஃபியர் தான் எழுதியிருக்கு. ஆங்கிலத்துல அப்படிதான் இருக்கு, ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசேப்புக்குள்ளாக காணப்பட்ட ஒரு பயம், யோசேப்புக்குள்ளாக காணப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு பயத்தோடு கூட அவர் காணப்படுகிறார். அவர் பயத்தோடு கூட அவர் இருக்கிறார். அந்த பயத்தோடு இருக்கக்கூடியதான யோசேப்புக்கு சொல்லக்கூடியதான ஒரு காரியம் தான், பயப்படாதே. அப்ப இயேசுனுடைய பிறப்பு என்ன செய்யணும்னா நம்முடைய பியர்களை மாற்றக்கூடியதாக இருக்கு, பயத்தை போக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இயேசுவினிடத்துல வருகிறது நம்ம இன்னைக்கு காலையில கூட நான் இப்படி சிந்திச்சுட்டு இருந்தேன். இப்படி சில இடங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? கடவுள் என்ன செய்யறாரு? தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. கடவுள் என்ன செய்யறாரு? அவர் வந்து என்ன பண்ணுவாரு? தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் குழந்தை என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நான் சின்ன பிள்ளையில நாங்க வந்து நம்ம ஆர்சி கிறிஸ்டியனா இருந்தோம். மதத்துல இருக்கக்கூடியதான இடங்களுக்கெல்லாம் நம்ம போவோம். அப்படி இருக்கிற பொழுது அந்த இடத்துல நான் வந்து போயிருக்கிறேன். அங்க வந்து செய்வனை மந்திரம் செய்யக்கூடியவர்களுக்கு நான் உதவியாளனாக இருக்கிறேன். அப்படி நான் போயிருக்கிற பொழுது அந்த இடத்துல அங்க நான் போயிருக்கிறேன். அப்படி போற பொழுது என்ன நடந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அப்படி நான் போற பொழுது உடல் நிலை சாப்பிடாமல் போய்விட்டது. மரண வருவாய்க்கு மாதிரி ஆயிட்டேன். ஏன்னா வாமிட்டிங் போயிட்டு, வாமிட்டிங் வந்து தொடர்ச்சியாக 3 நாட்கள், அப்படியே தொடர்ச்சியா 3 நாள் இருக்குது. ஒண்ணுமே சாப்பிடல, உடல்ல எந்த நீர் இல்லாததுனால எனக்கு அப்படி சுத்தமா எந்த சக்தியுமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய சாமியார் என்ன பார்த்து இவர் போனாரு, அந்த சிலை கண் திறந்துச்சு. அதாவது அந்த சிலை கண் திறந்த இவர் பார்த்து விட்டார். பார்த்ததுனால அது பார்த்துருச்சு, தம்பியை பார்த்துருச்சு. அதனால அந்த ஒரு தாக்கம் தான். அப்போ சொன்ன கடவுள்கிட்ட போறதுக்கே எனக்கு பயம். போனோம் அப்படின்னால என்ன காரணம் கேட்டா, அவங்க போனா பண்ண வேண்டியதா இருக்குது. நம்ம போய் வாய்ப்பு, ஐயோ அப்படின்னா போவே அப்படின்னு சொல்லி சில காலம் அப்படிதான் அது பார்த்தது. அவர் கண்ணு மொழிதான் எனக்கு ஏன் கண்ணு மொழி அப்ப எதுக்கு நான் போகணும் அப்படின்னு அவர் பயம் எனக்குள்ளாக காணப்பட்டது. எனக்குள்ளாக பயம் ஏற்பட்டது. பயத்தை எனக்கு கொண்டு வந்தது. இயேசுனுடைய பிறப்பு என்பது பயத்தை அப்புறப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீ யார் வேண்டாலும் வரலாம், நீ என்னுடைய கண் பார்வைப்படுவதால் நீ செத்து போக மாட்ட, நீ போக மாட்ட, உனக்கு பலவீனம் வந்துடாது, உனக்கு சுகவீனம் வந்துடாது. என்னிடத்துல வா, நான் உன்னை பார்க்கிறேன், நீ என்னுடைய கண்ணுக்கு முன்பாக நீ படக்கூடியவனா இருக்கிற போனா ஆண்டவர் சொல்றாரு, கண்ணின் கருவிழி போல நான் காத்துக்கொள்ளு. அவருடைய வசனம் சொல்லுது, உன்னை நான் எப்படி பார்ப்பேன்? என்னுடைய கண்ணின் கருவிழி போல, ஐபால் என்று சொல்ற ஐபால் போல, கண்களுக்கு அந்த கருப்பு போல நீ கண்ண நான் பார்க்கிற கண்ணுல உனக்கு பலவீனம் வராது. நான் பார்க்கிற கண்ணுல உனக்கு கருப்பு உண்டாகும்.
நீ என்னிடத்துல வர, அதனால நீ பயப்பட வேண்டாம். இயேசுனுடைய பார்வை என்பது பயத்தை கொண்டு வருகிறது. இயேசுனுடைய பிறப்பு என்பது எனக்கு பயத்தை காண்பித்து கொடுக்கவில்லை. இயேசுனுடைய பிறப்பு என்பது பயத்தை அப்புறப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. மீண்டும் அந்த வசனத்தை வார்த்தையை சொல்லுகிறேன். இயேசுவிடத்திலே நீ வருவதனால உன்னை அவர் வெட்டி போடுகிறவர், வருகிறதுனால அவர் உன்னை கூறு போடுகிறவர், கொண்டு போடுகிறவர், அவர் வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய அருகாமையிலே நாம் வருவோம். நம்முடைய பயத்தை நீக்கக்கூடியவர் அவராக இருக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியதான அடுத்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனம் அதே மத்தேயு எழுதின 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதான வேத பகுதிகளை நாம் வாசிக்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் நட்சத்திரம், கிழக்கு அவர்கள் கண்ட நட்சத்திரம், பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும், பிள்ளை இருந்த ஸ்தலம் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது, அவர்களுக்கு முன்பாக சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நல்ல கவனிங்க, இது ஒரு பாடலாக இருக்கிறது. இது ஒரு பாடல் வரிகள். இது ஒரு பாடல் வரிகள். ஒரு கவிதை எழுதுகிற பொழுது அந்த கவிதையில வரக்கூடியதான வார்த்தைகளை போல மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை ஒரு செலிப்ரேஷன் பிறப்பு என்ன பாடலை இருக்கிறது. வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அந்த தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். இப்ப இங்க என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மனிதர்கள், இந்த வைஸ் மேன் என்று சொல்லக்கூடியதான இந்த மனிதர்கள் பயணிக்கிறார்கள். அவங்க வந்தது ஏதோ நம்ம பார்க்கிறோம் 3 பேர் தான் நமக்கு தெரியுது. ஏனால் அங்க கொடுக்கப்பட்டது 3 காரியங்கள். என்னது? வெள்ளை போலம், சாம்பிராணி, இல்லையா பொன், இந்த மாதிரியான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அதனால இந்த 3 பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்ல, அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேக பேர் வருகையை, அந்த இயேசுனுடைய பிறப்பு என்பது ராஜாவாக அவர்கள் பார்க்கிறார்கள். வைஸ் மேன் என்று சொல்லக்கூடியதான ஞானிகள் அந்த காலத்திலே என்னவா இருக்காங்க? ஞானிகள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு வேதம் தெளிவாக காண்பிக்கிறதா. அப்ப எந்த மாதிரியான ஞானிகள் அப்படின்னு சொன்னால், வருங்காலத்தை கணிக்கக்கூடியதான ஞானி, காலங்களை வைத்து வருங்காலத்தை கணிக்க வகையான கடவுள் கொடுத்த ஒரு வகையான என்று சொல்லலாம். எல்லாருமே அந்த மாதிரி வருங்காலத்தை குறித்ததான காரியங்களை சொல்லக்கூடியவர்களாக, அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இங்க என்ன செய்யறாங்கன்னா, இவர்கள் தொழுகை இவங்க வராங்க, இவங்க ராஜாவை பார்க்கறாங்க, ராஜாவுக்கு மரியாதை வருகிறார்கள். வருகிற பொழுது வழி தெரியாமல் போய்விட்டார்கள், வழி மாறி போய்விட்டார்கள், வழி தெரியாமல் போய்விட்டார்கள். சரியான பாதை என்ன என்பது தெரியாமல் இருக்கிறது. இப்போ நம்ம இதுல இருந்து இயேசுனுடைய பிறப்பு என்ன நமக்கு காண்பிக்கிறது சொன்னால், the right worship அல்லது right path. இன்னும் இப்படி சொல்றேன், நீங்கள் சரியான விதத்திலே ஆராதிக்கக்கூடியவர் யார் என்பதை, நீங்கள் சரியான யாரை நீங்கள் பூஜிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், யாரை நீங்கள் வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், யாருக்கு நீங்கள் மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக, யாரை நீங்கள் வர்ஷிப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை தெளிவாக காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவ்வளவு ஆனா அவர்களுக்கு என்ன தெரியல, சரியான பாதை ஆராதிப்பதற்கான அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு என்ன தெரியாம போயிடுச்சு, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பது தெரியாம போயிடுச்சு இல்லையா? இப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு இருக்கக்கூடியதான சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள், ஞானிகளா இருக்கக்கூடிய ஒரு அறிவு, ஞானம் இருக்கு, ரொம்ப ஜீனியஸா இருப்பாங்க. ஆனால் எப்படி கடவுளை ஆராதிப்பது, எப்படி கடவுளை நமக்கு ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்ம ஞானம் கிடைத்தவர்களாக இருக்கிறோம், கண்டுபிடித்தவர்களாக இருக்கிறோம். ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம், கடவுளை தொழுது கொள்வதற்கு கூட இல்லை, அவர் சரியான பாதையை காண்பிக்க வேண்டும். ரைட் பாத். ஆராதிப்பதற்கு என்பதான சரியான ஒரு நபர் யார்? இவர்தான் ஆராதனைக்குரியவர், இவர்தான் வணக்கத்திற்குரியவர், இவர்தான் ஆராதனைக்கு உரியவராக இருக்கிறார் என்பதை அவர் காண்பிக்க
இயேசுனுடைய பிறப்பு என்பது சரியான ஆராதனை செய்யக்கூடியதான வழியை காண்பிக்க மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஒரு மகிமை செலுத்தக்கூடியவரை நாம் அடுத்தது நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல சரியான வழியில அவர்கள் பயணிக்க இயேசுனுடைய பிறப்பு என்பது சரியான புரிஞ்சுக்கணும். ஆராதனைக்கு ஏற்றவராய் இருக்கிறவர் இவர்தான் அவருடைய பிறப்பு நமக்கு கூடியதாக இருக்கிறது. நீ யாரை ஆராதிக்கணும்? சரியான வழியை அவரே நமக்கு காண்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார். இவரைத்தான் நீ ஆராதிக்க வேண்டும் என்பதை இயற்கைகள் காண்பிக்கிறது. இந்த நட்சத்திரம் இவர்தான் ஆராதனைக்குரியவர், இவர்தான் தொழுகைக்குரியவர், அது காண்பிக்கக்கூடியதாக சரியான இடத்துல சரியானவரை சரியான ஆண்டவரை காண்பிக்கக்கூடியதான இருப்பதை நாம் இங்கு பார்க்கலாம். அடுத்த நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதினதான நற்செய்தி நூலை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக் சாப்டர் 1:37. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றால் nothing is impossible for God. கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே இயேசுவுடைய பிறப்பு என்பதை எதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது, எதை நமக்கு வெளி காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கடவுள் என்ன செய்யக்கூடியவராக மனிதனிடத்துல இல்லைங்களா, மனிதன் செய்ய முடியாத காரியங்களை மனிதர் செய்ய முடியாத காரியங்களை இப்ப நீங்க எண்ணத்தை கொண்டு கடவுளுக்கு நீங்கள் ஆராதனை தொழ முடியும். எண்ணத்தை கொடுத்து செய்ய முடியும்னா இத மனிதர்கள் கொடுக்கக்கூடிய எதுவுமே ஆண்டவருக்கு பிரியமானதுல. தாயார் என்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க கொண்டுட்டு போய் என்கிட்ட ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்துட்டு இதை கொண்டு போய் இயேசுநாதருக்கு ஏதாவது செஞ்சிருங்கன்னு கையில கொடுத்தாங்க. இயேசுநாதருக்கு என்னத்தை கொடுத்து செய்ய முடியும்? இயேசுநாதரே நீங்க வாங்க, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோங்க, கொண்டு போய் பேங்க்ல சொல்லி அவருக்கு தேவைப்படுது இல்லை. ஏன்னா அவரை பணத்தை வாங்குற மாதிரி அவரு இல்லை இல்லையா? அப்ப அந்த சொல்லுகிறது இந்த இயேசு பாவம். அவரு என்ன நினைச்சாங்கன்னா, இயேசுநாதர் பாவம் குளிர்ல பிறந்திருக்கிறாரு, அவர் சொட்டரை வாங்கி இல்லைன்னா வாங்கி அவருக்கு ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி அவர் கொடுத்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த 500 ரூபாய் கொண்டுட்டு போய் நம்ம அவங்க கொடுத்த சொல்லுங்க. அந்த கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க, இதை ஏதாவது கொண்டு போய். அப்ப நான் சொன்னேன், இதை கடவுளுக்கு செய்யவே முடியாது இல்லையா? நம்ம எப்படி எடுத்து பாருங்களேன், யாராவது சூரியனுக்கு டார்ச் அடிச்சா அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? சூரியனுக்கு டார்ச் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சூரியனே சூரியனே நீ ரொம்ப நேரமா வெளிச்சமா இருக்க, உனக்கு வெளிச்சம் கம்மியா போச்சு, நான் இங்க இருந்து கொஞ்சம் டார்ச் அடிக்கிறேன், இந்த வெளிச்சத்தை வாங்கிக்கன்னா அந்த சூரியன் நம்மை பார்த்து எப்படி எப்படி கரெக்ட் பண்ணி பாருங்க. என்ன மாதிரி நினைக்கும் அது? இல்லாத மற்றவங்க என்னவா நினைப்பாங்க? முதல்ல மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம சொல்லுவாங்க, ஓ சரி இது அம்பட்டாம்பாளையத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய கேஸ் இல்லையா? கீழ்பாக்கம் அப்படிங்கிறதானே, ஓ ஒரு கேஸ் ரெடியா, சரி கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போக வேண்டியது போடுறது செயல்களை நான் சொல்றேன். நம்ம டார்ச் அடிச்சு ஒருவேளை எப்படி நிக்கிறேன், டார்ச் அடிச்சு கேட்கிறேன், டார்ச் அடிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு பார்த்து, இல்லைங்க பாவம் சூரியன் 365 நாளா அது வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்குது, அதனால பாவம் குறைஞ்சு போயிடுச்சு, காலையில வெளிச்சமே இல்லாம இருக்கு, அதனால கொஞ்சம் டார்ச் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? உலகத்துல அறிவாளி எல்லாம் பிறந்திருக்கிறது இந்த இடத்துலதான். ஐயா உனக்கு ரொம்ப அறிவியா, மூக்கு அறிவு மூக்கு வழியா வழியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வசைபாட முடியுமோ அத்தனையும் சொல்லிட்டு போவாங்க. அப்படியா? அப்படிதானே? அப்போ கடவுள் பிறந்திருக்கிறதை நம்ம என்ன பண்ண முடியாது, கொண்டுட்டு போய் அவர் கொடுக்க முடியாது. என்ன செய்யலாம் அப்படி சொன்னால், அவருடைய பெயர் ஏழை எளியவர்களுக்கு மற்றவர்களுக்கு அதை பண்ண முடியும், அதுக்குதான் முடியுமே தவிர அவர் கடவுளோட வாங்கிட்டு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான கிண்டர் ஜாய் வாங்கிட்டு பிறந்துட்டார், கிண்டர் ஜாய் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப அது அவருக்கு தேவையில்லை. எது தேவை? எதனால நம்ம கொடுக்கிற பணம் தேவையில்லை. அப்போ
மூலமாக நம்மிடத்தில் சேர முடியாது, சென்றடைய முடியாது. புரிஞ்சுக்கணும். நம்முடைய எந்த கிரிகளினாலும், எந்த நற்காரியங்களினாலும் சொல்றோம் கர்மா, நாம் செய்யக்கூடியதற்கு வினைதான் கர்மா அப்படிங்கிறோம். அந்த கர்மா அப்படின்னா என்ன பொருள்னா செய்வினை. நான் செய்யறதுக்கான வினை கண்டிப்பாகவே இருக்கிறது அப்படின்னா நான் செய்யக்கூடிய வினைனால் என்ன பண்ண முடியாது, கடவுளிடத்துல சேர முடியாது. இது மனிதனால் கூடாத காரியம். கடவுளிடத்துல சேருவது என்பது மனிதனால் கூடாத நல்ல காரியங்களை காண்பித்து, நான் ரொம்ப நல்ல ஊரா எனக்கு ஒரு பேர் இருக்குது, நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்கயா, அவர் யாரு பார்த்தாலும் தர்ம பிரபு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. சில பேர் சொல்றாரு கருமி இது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. மக்களுக்கு மக்கள் மனம் மாறுபடும், எல்லாருக்கும் இருக்கக்கூடியதானே. அப்போ என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு வச்சுங்க, ஒருவேளை நல்லவருங்க வல்லவருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நல்லவர் வல்லவருங்கிறது வந்து நான் கடவுளுக்கு முன்னால போனா ஏத்துக்கொள்ள மாட்டாரு. கடவுளுக்கு என்னை பத்தி யாருன்னு, நீ உன்னுடைய யோகிதை என்னங்கிறது எல்லாமே கடவுளுக்கு தெரியும். நம்ம யோகிதை என்ன, யோகிதை யாரு, கடவுளுக்கு நல்லாவே தெரியும். யாரும் அவருக்கு போய் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே ஆண்டவரே இவர் யார் தெரியுமா, இவர் எவ்வளவு தெரியுமா, இப்படி செய்ய தெரியுமான்னா முதல்ல சொல்லுவாரு, அவரை பத்தி இருக்கட்டும், உன்னை பத்தி எனக்கு தெரியும் சொல்றேன்னு சொன்னாரு இல்லையா? அப்போ நாம் எந்த காரியத்தை கொண்டு கடவுளிடத்துல சேர முடியாது. அதைத்தான் இங்க நாம் பார்க்கிறோம். இது கடவுளிடத்துல இயேசுவுடைய பிறப்பு என்பது கடவுளிடத்துல அல்ல, நம்மை கடவுளிடத்தில் இணைக்கக்கூடிய. ஆனால் கடவுளால் கூடாத காரியம் உண்டு என்று எதற்கு சொல்கிறார்? கடவுள் உன்னோடு கூட அவர் வருகிறார், உன்னோடு கூட அவர் வசிக்கிறார், உன்னோடு கூட அவர் தங்குகிறார், உன்னை போல அவர் இருக்கிறார், உன்னை போல அவர் செயல்படக்கூடியவர் இருக்கிறார், உன்னிலே ஒருவராக, உனக்குள் ஒருவராக. டயலாக்லாம் இருக்குது, உனக்குள் ஒருவன், உனக்குள் ஒருவன், உன்னை மாதிரி ஒருவன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்படி இல்லை, உனக்குள்ளாகவே நான் இருக்கிறேன். அதுதான் இது மனிதனால் கூடாத காரியம். கடவுளாக இருத்திக் கொள்ள வேண்டும் என்பது நினைப்பது எவ்வளவு முட்டாள்தனம், முடியாத காரியம், இம்பாசிபிள் அப்படிங்கறத நாம் பார்க்கலாம். மனிதனால் இது கூடாததுதான், ஆனால் கடவுளால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நத்திங் இம்பாசிபிள். கடவுளால முடியாத காரியம் இல்லை. கடவுள் நமக்குள்ளாக வசிக்கிறது என்பது பெரிய காரியமா இருக்கிறது. இயேசு நமக்காக வாழ்கிறார், வசிக்கிறார், அதுதான் பெரிய காரியமா. விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, அவர் மனிதனால் கூடாத காரியம். நீ விரும்பி இல்ல, நீ விரும்ப அவர் உனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீ நினைச்சா ஏற்றுக்கொண்டால் போதும், உனக்குள்ளாக தங்க வேண்டும் என்பதான உனக்குள்ள ஒரு சின்ன ஆசை வந்து, கடவுளே எனக்குள்ளாக நீ வா கூட நீ சொல்றதுக்கு தயக்கமா இல்ல இல்லாம போகலாம். தயக்கம் இருக்கலாம், ஒருவேளை ஒரு கில்ட்டி இருக்கலாம். நீ அதெல்லாம் எது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை என்ன பண்ண இயேசு உன்னை நேசிக்கக்கூடிய இருக்கிறார் இல்லையா? அது மனிதனால் கூடாத காரியம், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனிதன் காரியத்தை கொண்டு வந்து இப்படி நீங்க கடவுளுக்குள்ள வர முடியும் சொல்லி என்ன பூஜை பண்ணி அல்லது என்ன உங்களுக்கு பணத்தை செலவு பண்ணி போக முடியும் சொல்ல முடியும் என்றாலும் கண்டிப்பா அது சேர முடியும். அது மனித முயற்சிகளினால் கண்டிப்பாக இறைவனடி சேர முடியாது, இறைவனிடத்தில் போக முடியாது. ஏன்னா மனித முயற்சி. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. கடவுள் நமக்குள்ளாக வருகிறார். அவர் நமக்குள்ளாக வருவதற்காலும் தடைபட முடியும். அவரை தடுப்பதற்கு யாரும் இல்லை, அவரை தடுக்க முடியாது. ஆகையினால் தான் சொல்லுகிறது கடவுளால் கூடாது. இயேசுவுடைய பிறப்பு நமக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நம்ம ஒரு ரிவைஸ் பண்ண போறோம். இயேசுவுடைய பிறப்பு என்னென்ன செய்யக்கூடியதா இருந்தது? என்ன செய்யக்கூடியதா இருந்துச்சு? என்ன போக்குச்சு? போக்கக்கூடியதா இருந்துச்சு. ஐயத்தை போக்கக்கூடியதா இருந்தது. ஐயம் இல்லையா? சந்தேகத்தை போக்கக்கூடியதா இயேசுடைய. இன்னைக்கு நம்ம பார்த்த தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசுடைய பிறப்பு என்பது நம்முடைய எல்லா சந்தேகத்தையும் போக்கக்கூடியதா இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற எல்லா சந்தேகத்தையும் அது நீக்கக்கூடியதா இருக்குது. அடுத்தது தயக்கத்தை மாற்றக்கூடியதா இருந்தது. நமக்குள்ளாக அந்த தயக்கம் இருக்கிறது இல்லையா? எப்படி கடவுளிடத்துல வருவது, எப்படி எல்லாம் நம் கடவுளிடத்துல வரக்கூடியவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத தயக்கத்தோடு கூட நின்று கொண்டிருக்க வேண்டும். தைரியமாக நீ வரலாம், தைரியமாக வரலாம். இயேசுவிடத்துல நீ வருகிறதுக்கு எந்த தயக்கம் தேவையில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது
மூன்றாவது இல்லையா, மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஃபியர். நமக்குள்ளாக இருக்கிற பயம், நம்முடைய நமக்குள்ளாக இருக்கிறதான எல்லா விதமான பயத்தை மாற்றக்கூடிய இருக்கிறது. இன்னொரு காரியத்தை கூட சொல்லலாம். நீ உனக்குள்ளாக இருக்கிற பல கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பு கேள்விகள் இருக்கலாம், ஆன்சர் இல்லாததுக்கு ஆன்சர் உனக்கு இருக்கிற பொழுது அந்த அன்ஆன்சர் அவர் விடை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார், பதில் கொடுக்கக்கூடியவராய், பதிலளிக்கக்கூடியவராய் இருக்கிறார், பயத்தை நீக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது என்னமா இருக்குது நாம் பார்க்கிறோம். இயேசுவை ஆராதிப்பதற்கான சரியான வழியை காண்பிக்க அவருடைய பிறப்பு என்பது சரியான வழியை காண்பிக்க. நீ யாராய் இருந்தாலும் சரி, நீ ஆராதிக்கிறதற்கு இதுதான் சரியான வழி, இதுதான் சரியான காண்பிக்கக்கூடியவராய் இருக்கிறார், காண்பித்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது கடவுளால் ஆமா எல்லாம் தூங்கி எந்திரிச்சு இந்த இட்லி தின்னுட்டு உட்காந்து அப்படியே மதப்பா உட்காந்துருக்கும் பாருங்க, அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இந்த பொங்கலை இட்லி தின்னுட்டா எப்படி இருப்பாங்கன்னா அது உட்காந்து அந்த மாதிரி. நீங்க காலையில நேரத்துல பொங்கல் இட்லி சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் காதுல அனுபவம் இருக்குது போட்டிருக்கு. அப்படியே மப்பா ஒரு மாதிரி ஒரு மதப்பா இருக்கும் காலையில நேரத்துல, அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விடிய காலையில அதுதான் நம்ம வாழ்க்கையில அது சரியில்லாததா இருக்கு. இவ்வளவு அந்த வார்த்தைகள் நீங்கள் எடுத்து வைத்தவர்கள், ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை இதை மற்றவர்களுக்கு பிறர் எடுத்து சொல்வதற்கு, இயேசு இடத்துல தயங்கி நிற்காத வாடு சொல்வதற்கு, இயேசு இடத்துல சரியாக நீ ஆராய்ச்சி செய்கிற விவரம் சொல்வதற்கு. வீட்டிலே தூங்கி இருக்கலாம், வீட்டிலேயே நீ இருந்திருக்கலாம். அப்படி வந்து கஷ்டப்பட்டு நீ ஆராதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இயேசு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதான உணர்வோடு வந்தேன் என்றால் அவர் உனக்கு வெளிப்படும். கடவுளை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபி. நல்ல பிதாவே, அன்பான இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலும் பாதப்படியில நாங்கள் கடந்து வருகிறோம். வழி நடத்திலும் காத்தல். உம்முடைய பிறப்பு என்பது ஆண்டவரே சாதாரணமாக இருந்தாலும் உம்முடைய பிறப்பு என்பதான ஆண்டவரே வாழ்க்கை என்கிற வாழ்வியல்ல சாதனை நாயகர் சரித்திரர் போற்றக்கூடியதான சரித்திரங்களில ஆண்டவரை இன்றைக்கு பேசக்கூடியதான செயல்களாக இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ராஜா ஆண்டவர் தொடர்ந்து வழி நடத்துங்க, காத்துள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பெரிதான காரியங்களை செய்யுங்க. இந்த அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, காலை பொழுதுல உங்களுடைய அன்பின் கரங்களுக்கு நேராக எங்களை அரைமட்டுமாய் தாழ்த்தி கொடுக்கிறோம். வழி நடத்திகளும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிதான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து விளையாடப்பட்ட நல்ல நாமத்தினால ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியான இயேசு பிறப்பினுடைய அந்த நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அறிவிக்கிறோம், சொல்லுகிறோம். ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், பொறுப்படுத்திக் கொள்ளும், காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்த்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பினைக்கும் சமாதானமும் சிநேகமும் காவலும் ஆண்டவருடைய வருகை மட்டும் மீண்டும் சதா அனைத்து உலக மக்களோடு கூட, அனைத்து திருச்சபை மக்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless.